அப்படியெல்லாம் இல்லை, வேணாம். பர்ஃபெக்ட் டைமிங்கில் வர முடியாது. சரி சரி. இல்லை, அதான் அந்த கிளச்சை பிடிக்கிற ஃபீல் நமக்கு மாறிட்டாலே நம்ம சீட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். வண்டியில் ஏறிக்கும் போது நம்ம அந்த கிளச்சை பிடிக்கிற ஃபீல் மாறக்கூடாது, நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும். ஃபீல் மாறுதான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும். பட் நம்ம ஃபஸ்ட்டு மிதிச்சதுக்கு இப்போ மிதிக்க டிஃப்ரெண்ட் தெரியுதுல்ல. நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நமக்கு ஈஸியாக வண்டி ஓட்ட முடியும். ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிங்க, இந்த டோர் விட்டுருங்க, அந்த டோர் ஒன்றா பிரேக் பிடிச்சிக்கணும். மூணாவது நியூட்ரு பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிச்சிட்டோம், ரெண்டாவது பிரேக் பிடிச்சிருக்கோம், மூணாவது நியூட்ரு பண்ணிட்டோம். கரெக்டாக? இதுதான் ப்ரொசீஜர். நம்ம இப்போ கீழே இறங்கிட்டு மறுபடியும் வண்டியில் ஏறினாலும் சேம் இந்த வேலையை செய்யணும். இங்கே ஏறி மறுபடியும் அங்கே இறங்கிட்டு மறுபடியும் கீழே இறங்கி ஏறினாலுமே இந்த வேலையை செஞ்சுட்டு தான் வண்டி அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? எத்தனை தடவை இறங்கி ஏறினாலும் கிளச்சை பிடிக்கணும், பிரேக்கை பிடிக்கணும், நியூட்ரு பண்ணணும். இந்த 3 வேலையை முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாவியை திருப்பணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இது ஆன் பண்ணாலும் பிரேக் கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கு. அப்போ தான் பிரேக் வேலையை செய்ய ஆரம்பிக்கும். வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் பிரேக் வேலையே செய்ய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் சும்மா நார்மலாக அந்த பிடிச்சி நிற்கும், அவ்வளோதான். சரிங்களா? ஃபஸ்ட்டு சீட் ஓகேவா உங்களுக்கு? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஃபீல் இருக்கு இல்லையா? டிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு இல்லை, கொஞ்சம் லாங்காக இருக்குங்களா? தெரியாது. இல்லை, கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. ஓகே ஓகே. கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. போட்டிங்கன்னா இந்த ஹேண்ட் பிரேக்கு நான் எடுத்துட்டேன். இந்த வண்டியில் இங்கே இருக்குது, மற்ற வண்டியில் வீட்டில் கார் இருக்குல்ல, இங்கே தான் இருக்கும். சரிங்களா? அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லிவரை வந்து லைட்டாக மேலே தூக்கி பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், கீழே இறங்காது. அதுக்கு என்ன பண்ணி கேட்டிங்கன்னா கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்க, கால் வலி போகணும் பரவாயில்ல. லிவரை லைட்டாக மேலே தூக்கி பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் கீழே இருக்கும். சரிங்களா? மற்றபடி மேலே தூக்கும்போது பட்டன் ப்ரெஸ் பண்ண வேண்டியதில்லை. வெடுக்கு மேலே இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிக்கும். கீழே இறக்கும்போது மட்டும் இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்குங்க. மிரரில் வண்டி வருதான்னு பார்த்துக்குங்க. போனாங்களா? அந்த வண்டி மூவ் பண்ணுற மெத்தட் தெரியுமில்ல உங்களுக்கு? லைட்டாக கிளச்சை விட்டுட்டு அதில் பிரேக் மாதிரி மூவ் பண்ணால் வண்டி அந்த வைப்ரேஷன் வருது. ஓகே, போகலாம். நம்ம இதிலே போவோம். அந்த ரோட்டுக்கு டக்குன்னு போகக்கூடாது. ரெண்டாவது பிக்கப் பண்ணிக்கலாம். இண்டிகேட் லிஃப்ட். ஆமாம், நீங்கள் டைமிங் வேஸ்ட் பண்ணுறீங்க. மெதுவாக ஃபுல்லாக மிதிக்கணும். லைட்டாக போகலாம். பிரேக் வந்து நமக்கு எங்கே தேவையோ அது வரைக்கும் போய் பிடிக்கணும், அது வரைக்கும் யூஸ் பண்ணணும். மெயிலில் டச் பண்ணணும். நமக்கு எங்கே தேவையோ அங்கே தான் மிதிக்கணும். ஓகே, போகலாம். மிஸ்டேக் ரைட்டில் மாற்றி இப்போ மூவ் பண்ணுங்க. சாவி ஆஃப் பண்ணிடுங்க. முன்னாடி இப்போ ஸ்டார்ட் ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஜின் பிடிக்கிற வரை வெயிட் பண்ணுங்க. ஓகே, இன்ஜின் பிடிக்கிற வரை வெயிட் பண்ணுங்கள். போகலாங்களா? நம்ம திரும்பிக்கலாம். நம்ம ரிலாக்ஸ் ஆகி அதுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓகே, நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது நம்ம கீரை மாற்றிக்கலாம். காட்டிக்கலாம். பின்னால் வந்து யாரும் நிற்கிறாங்க, நமக்கு தான் இருக்கிறாங்க.
மிஸ்டேக் வேணும். அப்படியே இந்த மிரர் யூஸ் பண்ணிட்டு அந்த ட்ராக் போய்க்கலாம். சரி யூஸ் பண்ணுங்க, எக்ஸைட்டர் யூஸ் பண்ணுங்க. நமக்கு 5வது கீர் இருக்குது போட்டுக்கலாம். 4th கீரில் போகிறோம் கரெக்டாக. கார் எடுத்து பிரேக் பிடிங்க, கிளச் பிடிங்க. மெயில் தான். நம்ம 5th வந்து கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. 5th வந்தோம். அப்படியே தேர்டு போடுங்க. தேர்டு ஃபஸ்ட் இல்லை, ரிலாக்ஸ் போகலாம். டக்குன்னு கன்ஃபியூஸாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கீர் தள்ளிட்டு தான் அப்படியே தேர்டு போட்டீங்க. ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா அழகாக கீர் போகும். போதுங்களா? 4th போடுங்க. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக கியர் ஹெச் பண்ணணும். ஸ்பீட் டவுன் ஆனால் கண்டிப்பாக கியர் டவுன் பண்ணணும். கிளச்சை பிடிச்சா வண்டி நைஸாக போகும். ஸ்பீடு ஜாஸ்தியானதுக்கப்புறம் பிரேக்கை யூஸ் பண்ணிட்டு தான் கிளச்சை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிரேக் தான் யூஸ் பண்ணணும், 2வது கிளச்சை யூஸ் பண்ணணும். 5th வந்தோம். மறுபடியும் ஓகே, மறுபடியும் லெஃப்ட் இந்த மேல்டா போகலாம். பட் எக்ஸைட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸைட்டர் தொட்டு ஓட்டுங்க. எக்ஸைட்டர் மிதிக்காது. பிரேக் நம்மளுக்கு தெரியுதா? நீங்கள் எக்ஸைட்டர் ஓவராக மிதிச்சிங்கன்னா நீங்கள் பிரேக் பிடிச்சிட்டாங்க இல்லை. போகலாம். மெயில்டா நிதானமாக ஓட்டலாம். சரிங்களா? எக்ஸைட்டர் புஷ் பண்ணோம்னா வண்டி ஸ்பீட் ஆயிரும், நமக்கு பயம் வந்துடும். அவர் கார் நடிங்க, அந்த வேன் கார் நடிங்க. மறுபடியும் கீர் மெதுவாக போடுங்க. இந்த ஃபீல் பண்ணி ஓட்டுங்கன்றேன், புரியுதா? இதுதான் நம்ம இப்படி மேல்டாக ஹேண்டில் பண்ணுறதுனால ஃபீல் பண்ணி ஓட்டுங்க. பிரேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பிரேக் தான் யூஸ் பண்ணோம், டக்குனு கிளச்சை யூஸ் பண்ணுவோம். ரிலீஸ் பண்ணிக்கணும். சரி கொடுத்தீங்கன்னா வண்டி போகும். கார் ஒன்று நிற்கிதுல்ல, கார்கிட்ட அப்படி இண்டிகேட் போட்டு எடுத்துக்கோங்க. இண்டிகேட் போட்டால் மிரர் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்படியே மேல் தான் கார் பின்னாடியே முன்னாலே உங்களுக்கு இங்கே கம்ஃபர்ட்டாக அங்கே இருக்குது. மறுபடியும் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுவோம். பின்னாடி வண்டி விடுதான்னு பார்த்துக்கணும். தெரியுதா? தெரியுது. சொல்லுங்கள். பிரேக் லைட்டாக எடுத்து கிளச்சை ஃபுல்லாக எடுத்துட்டுங்க. ஃபுல்லாக
நம்ம அந்த உதறல் விடலையே. சாவி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வண்டி அந்த உதற விடலையே. நம்ம வந்து நிதானம் எடுக்கலையே, டக்குன்னு எடுக்கலையே. அங்கே கார் நிற்கிது, இவர் குறுக்க வராரு. நம்ம ஸ்டேரிங் இன்னும் ரைட்டில் திருப்பவே இல்லை. வண்டி ஒன்று காரில் இடிக்கும், இல்லை அவர் மேலே இடிக்கும். கரெக்டாக புரியுது. நம்ம அவர் போனதுக்கப்புறம் வண்டி மூவ் பண்ணியிருக்கணும். ஸ்டேரிங் ரைட்டில் திருப்போம். பின்னாடி வண்டி என்னன்னு பாருங்கள். போகலாம். ஆஃப் ஆயிடுச்சு தெரியுதா? நான் ஏன் உங்களை நிறுத்த சொல்கிறேன்னு தெரியுதா ஒவ்வொரு தடவையும்? அந்த ஃபர்ஸ்ட் கியர் போட்டு பழகுறேன். போகலாம். ஒரு சவுண்ட் மாதிரி லைட்டாக வர்ற மாதிரி. என்ன சொல்லுங்க? அந்த ஒரு கியரில் இந்த செகண்ட் கியரில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் லைட்டாக ஒரு சவுண்டாக வரும். உருன்னு இன்ஜின் சவுண்டு லைட்டாக ஒரு சவுண்டு வருது. அந்த வரதுக்குள்ளே நம்ம கியர் மாற்றிடணும். சவுண்டு வர வரைக்கும் விடக்கூடாது. டூ வீலர் போயிட்டு இருக்கீங்க, அங்கே லிஃப்ட்டு நிறுத்திடுங்க. அவருக்கு பயந்துரு இருக்கும். மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டுருக்கீங்க. நம்ம அந்த வேலையை கரெக்டான பொசிஷனில் தான் செய்கிறோமான்னு யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு அதை விட கிடச்சிடும். இது அந்த ரிப்பீட் மோடில் இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கால் நீங்கள் சொல்லாமே அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். செகண்ட் வீட்டில் என்ன வண்டி இருக்குங்க? ஆமாம் கரெக்டு தான். நான் சொல்லாமே கீர் போகிறீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த ஸ்பீட் அச்சீவ் ஆயிடுச்சு, அந்த ஸ்பீடு நம்ம இந்த கீர் மாற்றணும் உங்களுக்கு தோணுதில்ல? அது ஒரு மாதிரி லைட்டாக சம்டைம்ஸ் சவுண்டு கேட்குது. ஆமாம், அது கேட்க டக்குன்னு மாற்றிருக்கோம். செகண்ட் கியர்னா எந்த கிலோமீட்டர் ஸ்பீடு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு கியர்லேருந்து நீங்கள் 20 கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறக்குள்ளே செகண்ட் கியர் போட்டுருக்கோம். 10 தாண்டதுக்குள்ளே நீங்கள் செகண்ட் போட்டுருக்கோம். செகண்ட்லேருந்து 20லேருந்து 30 போகிறக்குள்ளே தேர்ட் போட்டுருக்கோம். 30 to 40 பாஸ் ஆகும்போது ஃபோர்த் போட்டுருக்கோம். 50 ப்ளஸ்ஸுங்கும் போது நீங்கள் 5th கியர் போட்டுருக்கோம். எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். பஸ்ஸு வர்றதுக்குள்ளே நம்ம அந்த பேரிகேடை தாண்டிக்கணும். அப்படி இங்கேருந்து சென்ட்ரல் போகும். தெரியுதா? இந்த கேப் தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். எக்ஸைட் கட் ஆஃப் பண்ணிடுங்க. பயம் அதுவும் பயம் இருக்குது. எக்ஸைட் கட் ஆஃப் பண்ணிடுங்க. பிரேக் யூஸ் பண்ணுங்கள், கிளச் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பிரேக் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ஓகே. அவ்வளோதான். 5th வந்து 3rd போட்டு மூவ் பண்ணுங்க. ஓகே, நோ இஷ்யூ. போகலாம் போகலாம். தலை வண்டிட்டு நிறுத்திக்க மறுபடியும். கீழே இருக்கலாம். வண்டி ஃபஸ்ட் கீர் போட்டுப்போம். பயம் வரக்கூடாது. பயம் வருது. இப்படி நம்ம டச் பண்ணிடுவோம். இல்லை அவங்க பஸ் நமக்கு பின்னால் வருது. பின்னாடி வருது, மிரர்ல தெரியுது. ஆனால் லைட்டாக பஸ்ஸுக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம முன்னால் தான் யாரையும் டச் பண்ணிடக்கூடாது. பட் 3rd கியர் போட்டுருவோம். நம்ம பின்னால் வரவங்க நம்ம
யோசிக்கவே கூடாது. நம்ம முன்னால் யாரையுமே இடிச்சிடக்கூடாதுன்ற சேஃப்டியில் போகணும். அவங்க வந்து நம்மளை இடிச்சிடக்கூடாதுன்னு பார்த்துட்டு வருவாங்க. இந்த கார் தாண்டி நிறுத்திக்கலாம். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இந்த நடந்து போகிறாங்களா அவங்களை தாண்டி நிறுத்தி. புரியல, என்ன கேட்க வந்தீங்க? பின்னாடி ஒரு கார் வருது, முன்னாடியே இப்போ ஒரு வண்டி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துச்சு அந்த ஒரு டூல உள்ள கேப்ல இருந்து வந்தாரா? இங்க ஒருத்தவங்க ஓவர்டேக் வராங்க. இப்போ நம்ம லெஃப்ட்ல நிற்கும் போது லெஃப்ட்லேயே போக முடியாது. அப்போ எப்படி நம்ம வண்டி போகிறக்கு உண்டான சூழ்நிலை இருந்தால் போயிடலாம். ஓகே, நம்ம வண்டி கரெக்டாக போகும் அப்படின்ற சூழ்நிலை இருந்தால் போகலாம், இல்லைன்னா நிறுத்திக்கலாம். அந்த கேப் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம வண்டி துணுண்டு தான் இருக்குது, அப்படியே உள்ளே போயிடும்னா அவர் நின்றுட்டாரு, நம்மளை பார்த்தோன்னே டூவில் இருக்காரு, நம்ம வண்டி வெளியே வந்துச்சு. இல்லை அவர் நிற்கல உள்ளே வந்துட்டாருன்னா நம்ம நிறுத்தி தான் ஆகணும். நம்ம நிறுத்தி அந்த மாதிரி சடன் பிரேக் போடலாங்களா? வேறு இஷ்யூ வேறு வழி இல்லையா? பட் இப்போ கால் வலிக்குது இல்லை? இப்போ என்ன பண்ணுன்னு கேட்டால் நியூட்ரு பண்ணு. இப்போ கால் எடுங்க. கால் எடுங்க. இப்போ வலிக்கலையா? தெரிஞ்ச நான் சீட் அப்பாலே முன்னால் இழுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது நம்ம முழங்கால் வந்து இப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ஃபீல் மாறும். நம்ம கொஞ்சம் நீளமாக இருக்கும்போது அந்த ஃபீல் மாறும். கொஞ்சம் அந்த பெண்டில் இருந்தால் தான் நமக்கு அந்த ஃபீல் மாறும். சரிங்களா? போகலாங்களா? half inch. பிரேக் இல்லை, அவ்வளோதான். சாவியாக பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. நிதானமாக இல்லை, வேற ஒன்றும் இல்லை. நிதானமாக இருந்தால் வண்டி பாஸ் ஆகிருக்கும். பாஸ் ஆகிருக்கு. 2 தடவை மூவ் பண்ணும்போது அந்த நிதானம் இல்லை. நம்ம செகண்ட் ரிலாக்ஸ், மெதுவா. இண்டிகேட் ரைட்டில் போட்டுருங்க. 4th gear. யூட்டர்னில் நிறுத்திக்கங்க. இண்டிகேட் ரைட்டில் போட்டால் நம்ம ரோடு ரைட்டு தான், லெஃப்ட்டு வந்து மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு போகலாம். அந்த மெஷர்மெண்ட்டை மைண்டில் பதிவு பண்ணிக்கி. நம்ம இவ்வளோ தூரம் இந்த மெஷர்மெண்ட் கால் எடுக்கிறோம் அப்படி லெஃப்ட் வந்துடும். நம்ம ரோட்டு டக்குன்னு செகண்ட் தேர்ட் போகலாம். அங்கே தள்ளு வண்டிட்டு நிறுத்திக்கலாம். சவுண்ட் வரும். கிளச்சை விட்டுட்டு தான் எக்ஸைட் யூஸ் பண்ணணும். இண்டிகேட் லெஃப்ட். கிளச்சை விட்டுட்டு தான் எக்ஸைட் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கியர். அந்த ஃபோர்ஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக போட்டாலே ஹீரோ அழகாக இருக்கும், கன்ஃபியூஷனாக ஆகும்.
அந்த கரெக்டாக கியர் மாற்றணுங்கிறது லெஃப்ட் சைடில் அந்த போர்டு இருக்கு இல்லையா, ஆமாம். போர்டு இருக்கு. வண்டி ஃபஸ்ட்டு என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்குது. 20+. பட் வண்டி நிதானமாக ஒரு சிரமப்பட்டு போகுது தெரியுதா. அந்த ஸ்பீடு வர விட்டு அதுக்கப்புறம் அந்த கீரை மாற்றணும். திங்கக்கிழமை நம்ம வேறு ரோட்டில் போகலாம். மேக்ஸிமம் 5 நாள் இந்த ரோட்டில் ஓட்ட விடுவேன். பரவாயில்ல, நல்லா ஓட்டுறீங்க. பிரேக் யூஸ் ஸ்பீடு பிரேக் தாண்டி கீழே போய் செகண்ட் கியர் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கும். திருப்பி இன்னும் கீரில் இருக்கும்போது கிளச் இருந்து கால் எடுத்தால் வண்டி ஆஃப் ஆகிடலாம். வண்டி ஆஃப் ஆயிடுச்சு 3 ஆயிடுச்சு. ஹேண்ட் பிரேக்கிங் ஏன் டக்குனு ஒரு மாதிரி நிறுத்த போகிற ஸ்டேஜில் வந்து ஒரு மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் லைட்டாக ஒரு பதட்டம் இருக்குது. பட் அது கிளியர் ஆகிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. நமக்கு இன்னும் நாள் இருக்குது. நம்ம இன்னும் வேறு ரோடு இன்னும் மாற்றி ரோடு கூப்பிட்டு போவோம், பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு போவோம், இன்னும் சந்தாக கூப்பிட்டு போவோம். ஹேண்ட் பிரேக்கு ஏதோ ஒரு கீரில் போட்டுருக்கோம் சரிங்களா. ஹேண்ட் பிரேக் இல்லாட்டியும் கீரில் இருந்ததுன்னா வண்டி மூவ் ஆகுது. பட் ஹேண்ட் பிரேக்கும் சேஃப்டி தான் சரிங்களா. பட் நீங்கள் வண்டி நல்லா ஓட்டுறீங்க, ஆனால் கொஞ்சம் அந்த பயம் பின்னால் வரவங்க என்ன பண்ணுவாங்க, முன்னால் வரவங்க என்ன பண்ணுவாங்க, வண்டி வந்துச்சுன்னா லைட்டாக பயம். நம்ம மண்டே மாவட்டி நம்ம ரூட் மாற்றி ஓட்டும்போது உங்களுக்கு அது கிளியர் ஆயிரும்.